நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டினோ மாதிரி டெவலப்மெண்ட் போர்டு வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு ஸ்பாட் வேர்ல்டு கண்ட்ரோலர் வந்து டிசைன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோலருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டினோ யூஸ் பண்ணாம ஆர்டினோட அட்மேகா ஐசி பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம ஒரு கஸ்டமைஸா ஒரு கண்ட்ரோலர் வந்து டிசைன் பண்ண போறோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு டவுட் வரும், கண்ட்ரோலர் தான் ஆல்ரெடி இருக்கு, பட் அப்புறம் எதுக்கு ஐசி யூஸ் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐசி யூஸ் பண்ணி பண்ணணும்னா நம்ம பிசிபி டிசைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிசிபியோட சைஸ் பாத்தீங்கன்னா காம்பாக்ட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே போர்டில் எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த மாதிரி ஆர்டினோ யூஸ் பண்ணாம இதோட ஐசி யூஸ் பண்ணி நம்ம ஒரு கண்ட்ரோலர் வந்து டிசைன் பண்ண போறோம். கண்ட்ரோலர் நம்ம டைரக்டா எடுத்தோடனே நம்ம வந்து டிசைன் பண்ணிட முடியாது. ஸோ அதை வந்து டெமோ பார்க்கறதுக்கு வந்து ஒரு பிரெட் போர்டில் வந்து பேசிக் சர்க்யூட் பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு அப்புறமே தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிசிபி வந்து டிசைன் பண்ணணும். எடுத்தோடனே பிசிபி எல்லாம் உடனே டிசைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம 2-3 வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம கண்ட்ரோலர் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கண்ட்ரோலர் டிசைன் பண்றப்ப பாத்தீங்கன்னா நான் மறக்காம வந்து ஷார்ட் ஸ்பீட்ல வந்து அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அட்மேகா ஐசி தான் யூஸ் பண்ணிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரோக்ராமுக்கு பூட் லோடர் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ரோக்ராம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அது தனியா ஒரு பூட் லோடர் மாடியூல் வந்து இருக்கு. ஸோ நம்ம அந்த மாடியூல் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஐசி வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இந்த ஐசி மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா இந்த ஐசி மட்டும் வச்சு பண்ண முடியாது. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 16 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ண போறோம். அதை பத்தி நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமா பார்க்கலாம். எனக்கும் பண்ணணும் போல இருக்கு, பட் எப்படி நான் வந்து பேசிக்ல இருந்து லேர்ன் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டவுட் இருக்கும். அந்த டவுட்லாம் பாத்தீங்கன்னா கிளியர் பண்றதுக்கு கமெண்ட்ல வந்து டெக்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து போடுறேன். இந்த மாதிரி நிறைய டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமா இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம்.